மாற்றத்தின் குரல். பிரபஞ்சம் கிட்ட பேச முடியுமா? வெறும் 10 நிமிஷத்துல பிரபஞ்சத்துக்கிட்ட எப்படி பேசுறது? லா ஆஃப் அட்ராக்ஷன், சீக்ரெட் இதெல்லாமே தெரிஞ்சாதான் பிரபஞ்சம் கிட்ட பேச முடியுமா? இல்லைங்க, இது எதுவுமே தெரியாம கூட நம்மளால பேச முடியும். அது எப்படி பேச முடியும்? எப்படி பேசினா பிரபஞ்சத்துக்கு நம்ம பேசுறது புரியும்? இதெல்லாமே இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம நிறைய லா ஆஃப் அட்ராக்ஷன், யூனிவர்ஸ், சீக்ரெட் இந்த மாதிரிலாம் நிறைய நம்ம ரிப்பீட்டடாக கேள்விப்பட்டுட்டே இருக்கோம். நம்மளை சுற்றி இந்த வார்த்தைகள்லாம் திரும்ப திரும்ப நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். அது ஏன்னா நினச்சிதான் ஈஸியாக நம்மளால ஈர்க்க முடியும். வெறும் கற்பனை மட்டும் செய்யுங்க, இந்த மாதிரிலாம் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கோம். நம்மளும் நமக்கு தெரிஞ்ச எல்லா வழியிலையும் யூனிவர்ஸ் கூட பேச முயற்சி பண்ணுறோம். என்னென்னமோ டெக்னிக்லாம் ட்ரை பண்ணுறோம். ஆனால் நமக்கு மட்டும் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஏன்? ஃபஸ்ட்டு பிரபஞ்சம் அப்படின்றது என்ன அப்படின்றத ஒரு தெளிவான கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வாங்க. பிரபஞ்சம் அப்படின்றது நமக்கு மேலே இருந்து நம்ம எல்லாருமே இயக்கிட்டு இருக்கிற ஒரு சக்தி. அதை அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒவ்வொரு பேரில் ஒவ்வொருத்தங்க கூப்பிடுறாங்க. கடவுள் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க, சில பேர் ஹை எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க, சில பேர் இயற்கை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த பிரபஞ்சத்துக்கு பேர் வச்சுக்கிறாங்க. மொத்தத்துல பிரபஞ்சம் அப்படின்றது கண்ணுக்கு தெரியாத எல்லாத்தையும் இயக்கிட்டு இருக்கிற ஒரு மகாசக்திங்க. இதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நீங்க என்ன பேர் வச்சாலும் என்ன பேர் சொன்னாலும் பிரபஞ்சம் எல்லாத்தையுமே இயக்கக்கூடிய ஒரு பெரிய சக்தி. சரி, இந்த பிரபஞ்சம் எதன் அடிப்படையில் செயல்படுதுன்னு பார்க்கலாமா? பிரபஞ்சத்துல இருக்கிற உயிர் உள்ளவை, உயிர் இல்லாதவை, கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரிகள் இதெல்லாமே எனர்ஜியால உருவாக்கப்பட்டதுதாங்க. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க உங்கள் ஃபோனில், உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஃபோன், நீங்கள் உட்காந்துட்டு இருக்கிற சேர், சோஃபா எதுவாக இருந்தாலும் இது மாதிரி எல்லாமே எனர்ஜியால் உருவாக்கப்பட்டது தாங்க. மனிதன், மிருகம், பறவைகள், பூச்சி இனங்கள் இப்படி எல்லாமே எனர்ஜி சோர்ஸால் உருவாக்கப்பட்டது தான். ஒவ்வொரு எனர்ஜியும் பிரபஞ்சம் கூட நல்லா மேட்ச் ஆகும். அதனால தான் நம்ம என்ன நமக்கு வேணும் அப்படின்றத நம்ம ஆசைப்படுறோமோ அதுக்கேற்ற எனர்ஜி நம்ம வெளிப்படுத்துகிறோமோ அந்த ஃப்ரீக்குவன்சி, அந்த வைப்ரேஷன் பிரபஞ்சம் கூட மேட்ச் ஆகிறதுனால தான் நம்ம நினச்சது நமக்கு கிடைக்குது. இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு பேனா தேவைன்னு வைங்களேன். அந்த பேனா வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த எனர்ஜியை, அந்த பேனா வேணுன்ற எனர்ஜியை நீங்கள் வெளிப்படுத்தினா மட்டும்தான் அந்த எனர்ஜி யூனிவர்ஸோட எனர்ஜியோட மேட்ச் ஆனதான் நீங்கள் ஆசைப்பட்ட பேனா உங்களுக்கு கிடைக்கும். குழப்பமாக இருக்குங்களா? புரிஞ்ச மாதிரி இருக்குது, புரியாத மாதிரி இருக்குன்னு சொல்கிறீங்களா? சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, உங்ககிட்ட இருந்து என்ன எனர்ஜி வெளிப்படுதோ அந்த எனர்ஜி தான் உங்களுக்கு திரும்பவும் கிடைக்கும். இதை மட்டும் மைண்டில் ஃபிக்ஸாக வச்சுக்கோங்க. நிறைய பேர் பிரபஞ்சம் பற்றி ஒரு தப்பான கண்ணோட்டத்தை வச்சுருக்காங்க. அதாவது பிரபஞ்சம் பாரபட்சம் பார்க்குது. ஏன்னா பணக்காரங்க இன்னும் அதிகமாக பணக்காரங்க ஆகிட்டே இருக்காங்க, கஷ்டப்படுறவன் திரும்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கான் அப்படிலாம் நினைக்கிறாங்க. பாரபட்சம் பார்க்குது அப்படின்ட்டு அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. பிரபஞ்சம் பாரபட்சமற்றது. பிரபஞ்சம் கிட்ட யார் எது கேட்டாலும் அதுக்கு இல்லைன்னுலாம் சொல்ல தெரியாது. ஆனால் அது புரியுற மாதிரி நம்ம கேட்கணும். புரியாத மாதிரி நம்ம எவ்வளோ கேட்டாலும் பிரபஞ்சம் நமக்கு கொடுக்காது. அதே மாதிரி நம்ம சின்ன விஷயத்த கேட்குறோம், சீக்கிரம் கிடைச்சிருது. பெரிய விஷயத்த கேட்டால் அதுக்கு லேட் ஆகும் அப்படின்லாம் எந்த ஒரு தியரியும் கிடையாதுங்க. அது நமக்கு நாமே சொல்லிக்கிற ஒரு விஷயம்தான். பிரபஞ்சம் பொறுத்தவரையிலும் சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயமா இருந்தாலும் அதுக்கு ஒரே விஷயம்தான். அது நீங்கள் 5 ரூபாய்க்கு ஆசைப்படுறதும் 5000 கோடிக்கு ஆசைப்படுறதும் நம்மளை பொறுத்தவரையும் ஒரு பெரிய அமௌண்ட்டு, இது சின்ன அமௌண்ட்டு நமக்கு தான் வேறுபாடு. பிரபஞ்சத்துக்கு ரெண்டுமே ஒன்று தான். நீங்கள் என்ன எனர்ஜி உங்ககிட்ட இருந்து வெளிப்படுத்துறீங்களோ அந்த எனர்ஜிக்குரிய பலனை பிரபஞ்சம் உங்ககிட்ட கொடுக்கும். மற்றபடி பிரபஞ்சத்துக்கு பாரபட்சம் பார்க்க தெரியாது. பணக்காரங்க தான் கேட்குறாங்க, அவங்களுக்கு சீக்கிரம் கொடுப்போம். கஷ்டப்படுறவங்க தானே கேட்குறாங்க, எனக்கு மெதுவாக கொடுப்போம். இந்த மாதிரியும் பாரபட்சம் பார்க்காது. சின்ன பொருள் தான் கேட்குறான், இதை சீக்கிரம் கொடுப்போம். பெரிய பொருள்லாம் லேட் பண்ணுவோம். இந்த மாதிரியும் பாகுபாடு பார்க்காது. பிரபஞ்சம் பாகுபாடு, பாரபட்சம் எதுவுமே பார்க்காதுங்க. நீங்கள் ஆசைப்பட்டதை உங்ககிட்ட இருக்கிற என்ன எனர்ஜி வெளிப்படுதோ அந்த எனர்ஜிக்கான பொருளை உங்ககிட்ட அது கொடுத்துரும். அதுதான் பிரபஞ்சமோட வேலை. ஏன் டிலே ஆகுதுன்னா அது புரியாத மாதிரி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, அது புரியாத பாஷையில் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு சைனீஸ் தெரியாது. புதுசாக ஒருத்தன் சைனீஸ் மொழியில் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கான், தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கான், ஏதோ கேட்டுக்கிட்டே இருக்கான், உங்களுக்கு அது புரியவே இல்லை. நீங்கள் அதை திரும்ப ஆன்சர் பண்ணுவீங்களா? அதே தான் பிரபஞ்சமுக்கும். பிரபஞ்சத்துக்கு புரியாத மொழியில நம்ம திரும்ப திரும்ப கேட்கறதுனால எவ்வளோ மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்லாம் பயன்படுத்துகிறோம், என்னென்னமோ பண்ணுறோம், நமக்கு மட்டும் கொடுக்க மாட்டேங்குது, இவெல்லாம் ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறான், அவனுக்கெல்லாம் கொடுக்குது அப்படின்னு நிறைய யோசிக்காதீங்க.
அவன் ஏதோ ஒன்று செய்கிறான், நம்மளால அதை செய்ய முடியல. இதுதான் விஷயம். பிரபஞ்சத்துக்கு புரியுற ஒரே மொழி எனர்ஜி, ஃபீலிங்ஸ், உணர்ச்சி, உணர்வு நிலை. உணர்வுகள் மூலயமா மட்டும்தாங்க பிரபஞ்சம் கிட்ட பேச முடியும். வேற எந்த மொழியும் அதுக்கு புரியாது. உங்ககிட்ட இருந்து வெளிப்படக்கூடிய எனர்ஜி சோர்ஸ், அதாவது உணர்வுகள், அந்த ஃபீலிங்ஸை மட்டும்தான் பிரபஞ்சத்துக்கு போய் சேருமே தவிர நீங்க வாய் விட்டு கத்தி கத்தி என்ன வேணும்னு சொன்னாலும் பிரபஞ்சம் அதை சட்டை பண்ணிக்காது. காது கேட்டுக்காது. அது நீங்க எவ்வளோ கத்தி ட்ரை பண்ணாலும் அது உங்களுக்கு திரும்ப கொடுக்காது. ஸோ அதுக்கு புரிஞ்ச மொழி ஃபீலிங்ஸ். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ எப்படி கேட்டால் பிரபஞ்சம் கொடுக்கும்னு பார்க்கலாம். ஒரு அமைதியான இடத்த சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல உங்களை டிஸ்டர்ப் பண்ண யாருமே இருக்கக்கூடாது. உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச வெளியில் ஏதாவது ஒரு இடமா இருக்கலாம். அமைதியான இடமா இருக்கணும். அந்த இடத்துக்கு நீங்கள் போய் அமைதியாக உட்காருங்க. உங்கள் மனசுக்கிட்ட, உங்கள் ஆள் மனசுக்கிட்ட, உங்கள் சப்கான்ஷியஸ் கிட்ட உங்களுக்கு என்ன வேணும், எது கிடைச்சா நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, உங்களோட தேவை என்ன அப்படின்றத கிளியராக கேளுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரோட தேவையும் ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும். உங்களுக்கு தேவைப்படுறது எனக்கு தேவைப்படாது, எனக்கு தேவைப்படுற பொருள் மற்றவங்களுக்கு தேவைப்படாது. ஸோ ஒவ்வொருத்தரோட தேவைகள் மாறுபடும். உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத தெளிவாக உங்கள் மனசுக்கிட்ட சொல்லுங்க. அவங்ககிட்ட அது இருக்குது, இவங்கிட்ட இது இருக்குன்னு மற்றவங்கள பார்த்து எப்பவுமே ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. உங்கள் மனசுக்கிட்ட நீங்கள் தெளிவாக பேசுங்க. தெளிவாக பேசினா மட்டும்தான், ஒரு கிளியரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தால் மட்டும்தான் உங்களால் பிரபஞ்சம் கிட்டையும் தெளிவாக பேச முடியும். புரியாத மாதிரி குழப்பிக்கு பேசிகிட்டே இருந்தோம்னா நமக்கு புரியுமா? அதே மாதிரி தான். இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு போய் டிக்கெட் வேணும்னு கேட்டான்னு வச்சுக்கோங்களேன், யாராச்சும் டிக்கெட் கொடுப்பாங்களா? வெறுமனே பஸ் ஸ்டாண்டுக்கு போய் டிக்கெட் மட்டும் கொடுங்கன்னா கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. எங்கே போகணும், எந்த ஊருக்கு போகணும், அந்த ஊருக்குரிய பஸ்ஸில் ஏறினா மட்டும்தான் அந்த ஊருக்கு போகிறதுக்கான டிக்கெட் கிடைக்கும். மொத்தமாக பஸ் ஸ்டாண்டில் போய் நின்றுட்டு டிக்கெட் கொடுங்க, நான் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன், டிக்கெட் கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு வருத்தப்பட்டதில் ஏதாவது மாறப்போதா? எவ்வளோ கேட்டாலும் ஏதாவது கொடுக்க போகிறாங்களா? கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் கிளியராக தெளிவாக கேட்காத வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. அதே தான். இப்போ சில பேர் எனக்கு பணம் வேணும் இந்த மாதிரி கேட்குறாங்க. அந்த மாதிரி கேட்காதீங்க. எனக்கு 10 லட்சம் பணம் வேணும், எனக்கு 1 கோடி பணம் வேணும், அந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் தெளிவாக கேளுங்க. அமைதியான இடத்துல நீங்கள் உட்காந்துட்டதுக்கப்புறம் தெளிவாக உங்கள் சப்கான்ஷியஸ், உங்கள் ஆள் மனசுக்கிட்ட இதை பற்றி தான் நான் கேட்க போகிறேன்றதை தெளிவாக உங்கள் மனசுக்கிட்ட சொல்லுங்கள். அதே மாதிரி ஒரு அமைதியான நேரமாக இருக்கிற மாதிரி அதை பார்த்துக்கோங்க. என்ன கேட்டிங்கன்னா, அதிகாலை நேரம், காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டிங்கன்னா உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு யாருமே உங்கள் பக்கம் இருக்க மாட்டாங்க. எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க, நீங்கள் மட்டும் முழிச்சிருப்பீங்க. அப்போ பிரபஞ்சம் கூட ஈஸியாக உங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதிகாலை நேரம், பிரம்ம முகூர்த்த நேரம்லாம் பிரபஞ்சத்தோட சக்தி, காஸ்மிக் எனர்ஜியில் ரொம்ப ஹை லெவலில் இருக்கும். அப்போது நீங்கள் பிரபஞ்சம் கிட்ட உங்கள் மனசில் இருக்கிற தெளிவாக கேட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு அது கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸை பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும். ஸோ காலையில் சீக்கிரமாக எழுந்துறீங்க. ஒரு 5 மணிக்கு எழுந்தீங்கன்னா கூட போதும். ஒரு 10 நிமிஷம் அமைதியான இடத்துல உட்காந்துட்டு பிரபஞ்சம் கிட்ட என்னெல்லாம் கேட்கலாம் அப்படின்றத முதல்ல நீங்களே உங்கள் மனசுக்கிட்ட சொல்லிக்கோங்க. இதெல்லாம் நான் கேட்க போகிறேன், இதெல்லாம் அப்படின்னு சொல்லி தெளிவாக உங்கள் மனசுக்கிட்ட சொல்லிங்க. பிரபஞ்சம் கிட்ட நம்ம தெளிவாக கேட்கணும் அப்படின்னா நமக்கு வெளியில் மட்டும் அமைதியாக இருந்தால் பார்த்தாதுங்க, நமக்கு உள்ளேயும் அமைதியாக இருக்கணும். அதாவது வெளியில் அமைதியாக இருக்கு, நம்ம அமைதியாக உட்காந்துருக்கோம்னு வைங்களேன், நமக்கு உள்ள ஒரு வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கும், அது பேசிக்கிட்டே இருக்கும். அந்த வாய்ஸ் அமைதியான மட்டும்தான் நம்மளால் அமைதியான ஒரு சூழ்நிலையில் கிளியராக நமக்கு என்ன வேணுன்றதை கம்யூனிகேட் பண்ண முடியும் பிரபஞ்சம் கூட. ஸோ நமக்கு உள்ள அமைதிப்படுத்தணும். மனசை அமைதிப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுறது? மெடிடேஷன் பண்ணணும். அப்படி இல்லைன்னா மூச்சு பயிற்சி செய்யணும். உங்கள் மூச்சு மேலே கவனம் வச்சு ஒரு 5 இல்லை ஒரு 6 முறை மட்டும் நல்லா ஆழமாக உங்கள் மூச்சை இழுத்து விடுங்க. வேறு எதை பற்றியும் யோசிக்காதீங்க. மூச்சு மேலே மட்டும் முழு கவனத்தையும் வைங்க. ஏதாவது ஒரு பொருள் மேலே மட்டும் உங்கள் கவனம் குவியறதால மற்ற தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத சத்தங்கள்லாம் உங்கள் மனசில் அமைதியாக ஆரம்பிக்கும். 5லேருந்து 6 முறை நல்லா ஆழ்ந்து மூச்சு இழுத்து விட்டதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனசு அமைதியாக இருக்கும். இப்போ உங்களுக்கு உள்ளேயும் அமைதியாக இருக்கும், வெளியிலையும் அமைதியாக இருக்கும். இப்போ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத தெளிவாக பிரபஞ்சம் கிட்ட பாசிட்டிவான வார்த்தைகளை பயன்படுத்தி கேளுங்க. அதாவது எங்கிட்ட பணம் இல்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கடன் பிரச்சனையாக இருக்குது, அவன் என்னை திட்டான், இவன் என்னை திட்டான், இந்த மாதிரி நெகட்டிவான வார்த்தைகளால் கேட்காதீங்க. எனக்கு பணம் வேணும் அப்படின்றது மொட்டையாக கேட்காம, எனக்கு கடன் இருக்குது, எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இந்த மாதிரி நெகட்டிவான வார்த்தைகளை பயன்படுத்தின்னு கேட்காம, என்கிட்ட இருக்கிற 10 லட்சம் பணத்துக்கு நன்றி பிரபஞ்சமே எப்படி சொல்லுங்க.
பாசிட்டிவாகவும் இருக்கணும். நீங்கள் உங்களோட கோல் வந்து ஃப்யூச்சர் நடந்த மாதிரி இருக்கணும். உங்களுக்கு ஆல்ரெடி கிடைச்ச மாதிரி ஒரு உணர்வோடு அதை சொல்லுங்கள். எனக்கு வீடு வேணும் அப்படின்னு கேட்காம, நான் ஆசைப்பட்ட வீடு கிடைச்சதுக்கு நன்றி, நன்றி பிரபஞ்சமே அப்படி சொல்லுங்கள். எனக்கு வேலை வேணும் அப்படின்னு கேட்காம, என்னோட ட்ரீம் ஜாபை நான் அடைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி, நன்றி பிரபஞ்சமே. இந்த மாதிரி நீங்கள் ஒரு 10 நிமிஷம் பிரபஞ்சம் கிட்ட பேசுங்க. உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் நன்றி நன்றின்னு திரும்ப திரும்ப சொல்ல சொல்ல உங்ககிட்ட இருந்து ஒரு எனர்ஜி வந்து ஹை லெவலில் ஹை பாசிட்டிவான ஒரு எனர்ஜி வந்து வெளியே வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அது ஆல்ரெடி கிடைச்ச மாதிரி, கிடைக்கல எனக்கு இன்னும் கிடைக்கல, நான் இன்னும் கஷ்டத்தில் இருக்கேன், சண்டை போட்டுகிட்டே இருக்கேன் வீட்டில், இந்த மாதிரி கேட்காம ஆல்ரெடி எனக்கு கிடைச்சிச்சு, நான் நினச்சது எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு நினச்சிட்டு பாசிட்டிவான வார்த்தைகளை வச்சு நன்றி அப்படின்ற ஒரு மேஜிக் வார்த்தையும் சேர்த்து சொல்லுங்கள். சேர்த்து இந்த பிரபஞ்சம் கிட்ட கேளுங்க. நன்றின்ற வார்த்தையை நீங்கள் சொல்ல சொல்ல அது ஒரு மேஜிக் மாதிரி செயல்படுங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள், அப்போ தான் அதோட மேஜிக் என்னன்றது உங்களுக்கு புரியும். அனுபவத்தால் மட்டும்தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பிரபஞ்சம் கிட்ட உங்களுக்கு என்ன வேணுன்றத அமைதியான இடத்துல அமைதியாக உட்காந்து உங்களுக்கு ஆல்ரெடி கிடைச்ச மாதிரி நினச்சிட்டு அந்த உணர்வு நிலையோட நன்றி அப்படின்னு சொல்லி பாருங்க. நீங்கள் உங்ககிட்ட இருந்து வெளிப்படுற அந்த எனர்ஜி டைரக்டாக பிரபஞ்சமோட எனர்ஜியோட ஈஸியாக சீக்கிரம் கம்யூனிகேட் ஆகிடும். நீங்கள் கேட்டது கூடிய சீக்கிரத்துலேயே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அந்த பிரபஞ்சம் வந்து உதவி செய்யுங்க. நன்றி உணர்வு அப்படின்றதாங்க இதில் பெரிய விஷயமே. பிரபஞ்சனுக்கு புரிகிற ஒரே மொழி உணர்வுகள். அதுலேயும் இந்த நன்றி உணர்ச்சியோடு நீங்கள் வெளிப்படுத்துகிற அந்த எனர்ஜிக்கு அவ்வளோ பவர் இருக்குங்க. அதோட பவரே வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி உணர்ச்சி, நன்றின்ற வார்த்தையை சொல்லி ஆல்ரெடி கிடைச்ச மாதிரி நீங்கள் உங்களோட எண்ணங்கள் ஆசைகள் எல்லாத்தையும் சொல்லி பாருங்கள். உங்கள் ஆசைகளை அமைதியான இடத்துல உட்காந்து பிரபஞ்சம் கிட்ட பாசிட்டிவான வார்த்தைகளை வெளிப்படுத்தி நன்றி உணர்ச்சியோடு நீங்கள் கேட்டு பாருங்கள். நீங்கள் ஆசைப்படுற விஷயம் உங்களை அறியாமலே கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் ஒரு 10 நிமிஷம், அதே மாதிரி நைட்டு நீங்கள் படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம். ஏன் அப்படின்னா, இந்த காலையில் நம்ம எழுறதுக்கு முன்னாடியும் நைட்டு நம்ம தூங்குறதுக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் முன்னாடியும் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் அது வந்து ஓப்பனாக இருக்கும். அப்போது நம்ம நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும் பிரபஞ்சம் கூட. ஸோ நீங்கள் காலையில் ஒரு 10 நிமிஷம், நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஆசைப்படுற விஷயத்த உங்கள் மனசுக்குள்ளே தெளிவாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நன்றி உணர்வோடு ஆல்ரெடி நடந்த மாதிரி இந்த பிரபஞ்சம் கிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் படுங்க. காலையில் சொல்லிவிட்டு உங்கள் வேலையை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம். மற்றபடி மற்ற மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ், லா ஆஃப் அட்ராக்ஷன், நான் அது பண்ண இது பண்ண மற்ற எதுவுமே தேவையில்லை. காலையில் 10 நிமிஷம் இதை செய்யுங்க. நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி 10 நிமிஷம் இதை செய்யுங்க. நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் உங்கள் கண் முன்னாடி நடக்க ஆரம்பிக்கும். நீங்களே அதை பார்ப்பீங்க. அதுவும் நீங்கள் நினச்சதை விட ஈஸியாக அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரு விஷயம் கிடைக்கணும், அது இது இந்த மாதிரி கிடைக்கும், இந்த லோன் எடுத்ததுக்கப்புறம் தான் இந்த வீடு கிடைக்கும், இந்த இடத்துல போய் பார்க்கணும், இவங்க கிட்ட கேட்கணும், இந்த மாதிரி நீங்கள் ஒரு ப்ரொசீஜர் வச்சுருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து செய்ய நீங்கள் போட்ட கணக்குக்கே வித்தியாசமாக இப்படி நம்ம யோசிக்கவே இல்லையே, இப்படி எப்படி கிடச்சிச்சின்னு நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அதை கொடுக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. காலையில் 10 நிமிஷம், நைட் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி 10 நிமிஷம் தொடர்ந்து செய்யுங்க. நம்பிக்கையோடு செய்யுங்க. உங்ககிட்ட நன்றி உணர்வை வெளிப்படுத்துங்க. அந்த நன்றி உணர்வு தான் நீங்கள் ஆசைப்படுத்த கூடிய சீக்கிரமாகவே உங்களுக்கு அது கிடைக்க வைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி தொடர்ந்து செஞ்சிங்கன்னா ஈஸியாக உங்களால் பிரபஞ்சம் கிட்ட நீங்கள் நினச்சதை அப்படியே கம்யூனிகேட் பண்ண முடியும். பிரபஞ்சமுக்கு ஒன்ஸ் அது புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நினச்சதை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. ஸோ முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிரபஞ்சம் பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் என்னன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.